அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நியூஸ் தான், கரண்ட் அஃபேர் தான். வேதியியலுக்கான நோபல் பரிசு மூவருக்கு அறிவிச்சிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் ராப்சன், சுசுமு கிடகாவா, ஓமர் எம் யாக்ஷி, இவங்க 3 பேருக்கு தான் இந்த நோபல் பரிசு, வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உலோக கரிம கூட்டமைப்பு உருவாக்குறதுக்காக 1989 இருந்து இவங்க மேற்கொண்டு வர ஆராய்ச்சிக்காக இந்த ஆண்டு 2025க்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு மூவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க அடுத்து ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ட் பல்கலைக்கழக பேராசிரியரான பிரிட்டனை சேர்ந்த ரிச்சர்ட் ராப்சன், அடுத்து ஜப்பான் கியோடோ பல்கலைக்கழக பேராசிரியர் சுசுமு கிடகாவா, அடுத்து அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான அமெரிக்க ஜோர்டன் ஆராய்ச்சியாளருமான ஓமர் எம் யாக்ஷி மூவருக்கு தான் இந்த நோபல் பரிசு வழங்குறாங்க. அடுத்த தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா 1901 முதல் 2024 வரை மொத்தம் இந்த துறைக்கான நோபல் பரிசு 195 பேருக்கு வழங்கி 195 பேர் விஞ்ஞானிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 1896 மறைந்த ஸ்வீடனின் பெரும் பணக்காரன் டைனாமைட்டை கண்டுபிடித்து வர ஆல்பர்ட் நோபலின் நினைவாக தான் இந்த பரிசு கொடுக்குறாங்க. நோபல் பரிசு டிசம்பர் 10 ஸ்டாக்ஹோம்ல இந்த நிகழ்ச்சி நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா தெருக்களில் சாலைகளில் ஜாதி பெயர்களை நவம்பர் 19 நீக்க வேண்டும் அப்படின்ட்டு தமிழக அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாதி நேம்ல இருந்துன்னா குளங்கள் நீர்நிலைகள்லாம் ஜாதி பேர்ல இருந்ததெல்லாம் மாத்தி பூ பேரா வச்சுக்கலாம் அப்படின்றதையும், தெருக்கள் திருவள்ளுவர், ஔவையார் அது போன்ற பெயர்லாம் மாத்தி வச்சுக்கலாம் அப்படின்றது அரசு பரிந்துரைக்கிறது. சோ இது ஏன் நம்ம பார்க்கணும்னா நம்ம கூட்டுல கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படி அதிகமா இருக்கு இந்த மாதிரி கேள்விகளை. சோ நோட் பண்ணிக்கங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஈரோடு நாகமலை குன்று தமிழகத்தின் 4வது பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 4வது பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படிதான் இப்போ 2022 மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில அறிவிச்சாங்க. அடுத்து நிகழாண்டில் திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டியும், ஈரோடு மாவட்டம் ஏலத்தூர் ஏரியும் ஆகிய இடங்களில் பல்லுயிர் தலமா அறிவிச்சது. இப்ப 4வதாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நாகமலை குன்றையும் பல்லுயிர் தலமா தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர் இதுதான். வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் என்னோட டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்றேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.